பாலியல் வன்கொடுமை வழக்கில் நெல்லை பாதிரியார் ஆபிரஹாமுக்கு மரண தண்டனை விதிப்பு. நெல்லை பாதிரியார் ஆபிரஹாமுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. 4 சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் நெல்லை மாவட்ட போக்சோ நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. பிரார்த்தனைக்கு வரும் சிறுமிகளிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் தீர்ப்பு. விவரங்களை வழங்குவதற்காக இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சரவணன். சரவணன், சொல்லுங்க, அந்த பாலியல் வழக்குல பாதிரியாருக்கு தற்பொழுது நீதிமன்றம் மரண தண்டனையை விதித்திருக்கிறது. பரபரப்பு தீர்ப்பு ஒன்றை வழங்கி இருக்கிறது. விவரங்கள் என்ன, விரிவா வழங்கலாம்? வணக்கம். நெல்லை மாவட்டம் தேவர்குளம் அருகே இருக்கக்கூடிய மேல இலந்தை குளத்தில் 4 சிறுமிகளுக்கு பாலியல் வன்கொடுமை செய்த திருச்சபை பங்கு தந்தை மத போதகருக்கு தற்பொழுது மரண தண்டனையானது விதித்து நெல்லை மாவட்ட போக்சோ சிறப்பு நீதிமன்றம் ஒரு அதிரடி தீர்ப்பை வெளியிட்டிருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டம் தேவர்குளம் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட மேல இளந்தகுளம் பகுதியில் இருக்கக்கூடிய திருச்சபையில் ஆபிரகாம் என்ற 47 வயது நபர் அங்கு பங்கு தந்தையாக பணியாற்றி வந்தார். கடந்த 2022ஆம் ஆண்டு திருச்சபைக்கு வருகை தந்திருந்த 4 சிறுமிகளை இவர் சட்ட விரோதமாக அறைக்குள் அடைத்து வைத்து கொடூரமான முறையில் பாலியல் வன்கொடுமை செய்ததாக வழக்கு பதிவானது செய்யப்பட்டது. மேலும் இந்த அநீதி குறித்து வெளியே யாரிடமாவது கூறினால் கொலை செய்து விடுவதாக அந்த 4 சிறுமிகளுக்கும் அவர் கடுமையான கொலை மிரட்டலும் விடுத்திருக்கிறார். பாதிக்கப்பட்ட சிறுமிகளின் குடும்பத்தினர் அளித்த புகாரின் பேரில் தேவர்குளம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டார்கள். பங்கு தந்தை ஆபிரகாம் மீது இந்திய தண்டனை சட்டம் IPC மற்றும் போக்சோ சட்டத்தின் கீழ் கடுமையான பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவானது செய்யப்பட்டு அந்த வழக்கு விசாரணையானது நடைபெற்று வந்தது. இந்த வழக்கின் விசாரணை திருநெல்வேலி மாவட்ட போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. வழக்கு விசாரணையின் போது அரசு தரப்பில் வழக்கறிஞர் உஷா ஆஜராகி வாதாடியிருக்கிறார். காவல்துறையினர் சமர்ப்பித்த வலுவான ஆதாரங்கள், சாட்சியங்கள் மற்றும் அரசு வழக்கறிஞரின் உறுதியான வாதங்கள் மூலமாக பங்கு தந்தை ஆபிரகாம் செய்த இந்த கொடூர குற்றத்திற்கு சந்தேகத்திற்கு இடமின்றி நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டது. வழக்கின் அனைத்து தரப்பு விசாரணைகளும் நிறைவடைந்த நிலையில் இன்று போக்சோ சிறப்பு நீதிபதி சுரேஷ்குமார் தீர்ப்பு வழங்குவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. பிஞ்சி சிறுமிகளின் வாழ்க்கையை சீரழித்து சமுதாய நம்பிக்கை துரோகம் செய்த அந்த குற்றவாளி ஆபிரகாமுக்கு மரண தண்டனை விதித்து நீதிபதி ஒரு பரபரப்பு உத்தரவை வெளியிட்டிருக்கிறார். ஆன்மீக வழிகாட்டியாக இருக்க வேண்டிய திருச்சபை பங்கு தந்தையை 4 சிறுமிகளுக்கு இணைத்து இந்த கொடுமையான ஒரு கொடூர நிகழ்விற்கு மரண தண்டனை விதிக்கப்படுவதாக நீதிபதி அறிவித்திருந்தார். மேல இழந்த குளம் மற்றும் நெல்லை மாவட்ட பகுதிகளில் இந்த தீர்ப்பானது தற்போது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதே வேளையில பாதிக்கப்பட்ட சிறுமிகளுக்கு நியாயம் கிடைக்கக்கூடிய வகையில் பாதிக்கப்பட்டிருந்த 4 சிறுமிகளுக்கும் அரசு தரப்பில் சுமார் 10 லட்சம் ரூபாய், தலா 10 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று தமிழக அரசிற்கும் நெல்லை மாவட்ட போக்கு சிறப்பு நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நீதிபதி தீர்ப்பை வாசிக்கும் பொழுதே இதை கேட்ட ஆபிரகாம் நீதிமன்ற வளாகத்தில் மயங்கி விழுந்த சம்பவம் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த இந்த வழக்கு விசாரணையானது முடிவடைந்த நிலையில் 4 சிறுமிகளை கொடூரமான முறையில் பாலியல் வன்கொடுமை செய்த மத போதகர் ஆபிரகாமுக்கு தற்போது இந்த மரண தண்டனையானது விதிக்கப்பட்டது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சரவணன்.